வணக்கம் நண்பர்களே. நம்ம சாமுராய் விட்ட ப்ரீடிங் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமாம், அதில் ஒரு 3 குட்டிகள் மட்டும்தான் இருக்குது. மேல் நமக்கு இந்த வட்டம் சாமுராய்க்கு கரெக்டான மேல் அமையாததுனால ஒழுங்காக நமக்கு குட்டிகளை காப்பாற்ற முடியல. எல்லா முட்டையுமே பம்பாக போச்சு, வேஸ்ட்டு. இந்த மேல் சின்ன மேலாக விட்டாச்சு. ஆமாம், வழக்கமாக விட்ற மேல் நம்மக்கிட்ட இல்லை. அது ஒரு நோயில் இறந்துருச்சு. அதனால் அந்த மேலே விட்டோம், கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம். அது புதுசாக நம்மக்கிட்ட ப்ரீடிங் விட்றோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மேல் அப்படி தான் பண்ணுது. புதுசாக ஏதோ ப்ரீடிங் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த மேல் அப்படி இல்லை. இதில் நம்ம வேறு மீன் தானே விட்டுருந்தோம். அவங்க 2 பேருமே ஒழுங்காக ப்ரீடிங் பண்ணாதனால இப்போ நம்ம பிசியக்காண்டிய மேலே தூக்கிட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், அது என்னன்னு தெரியல. அந்த பெண் மீனுமே ஃபீமேலுமே நமக்கு கரெக்டான ஒரு இதாக கொடுக்க முடியுது. அந்த மேல் கூடயும் அது சேரலை, இந்த மேல் கூடயும் ஒட்டாமல் அங்கிட்டு ஓரத்தில் நிற்கி. ஆனால் எக்கு லோடோட தான் இருக்குது. நல்லா பாருங்கள், வயிற்றில் தெரியும், எக்கு லோடோட தான் இருக்குது. சரி, இவங்க 2 பேராட்டம் ஒன்று சேர்றாங்கன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, விடுங்க. அடுத்த ப்ரீடிங் நான் உங்களுக்கு கரெக்டான மேலும் கரெக்டான ஃபீமேலும் போட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். ஆமாம், இது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மணிக்கு ஃபீமேலுக்கு ஏற்ற மணிக்கு மேலே கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா கரெக்டாக உருவாகிடும். இப்போ நம்ம ஒரு வாட்டி சாமுராயில் சொதப்பியாச்சு, அடுத்த வாட்டி சொதப்ப வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் இதில் என்னென்னா, இந்த ஃபீமேல் நம்ம புதுசாக நம்ம ப்ரீடிங் விட்றோம். நம்மக்கிட்ட இதுதான் முதல் தடவை அதுக்கு. அதே மாதிரி இந்த மேலுக்கும் புதுசாக ப்ரீடிங் நம்மக்கிட்ட இதுதான் முதல் தடவை. அதனால் 2 சொதப்புது. அதனால் ஒன்றும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம அடுத்தடுத்த ப்ரீடிங் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஆமாம், அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒன்று விட்டால் இன்னொன்று அடுத்தடுத்து தாண்டி போய்கிட்டே இருக்கணும். எதையுமே செய்யக்கூடாது. சரி மக்களே, நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம சாமுராய் விட்ட ப்ரீடிங் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமாம், அதில் ஒரு 3 குட்டிகள் மட்டும்தான் இருக்குது. மேல் நமக்கு இந்த வட்டம் சாமுராய்க்கு கரெக்டான மேல் அமையாததுனால ஒழுங்காக நமக்கு குட்டிகளை காப்பாற்ற முடியல. எல்லா முட்டையுமே பம்பாக போச்சு, வேஸ்ட்டு. இந்த மேல் சின்ன மேலாக விட்டாச்சு. ஆமாம், வழக்கமாக விட்ற மேல் நம்மக்கிட்ட இல்லை. அது ஒரு நோயில் இறந்துருச்சு. அதனால் அந்த மேலே விட்டோம், கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம். அது புதுசாக நம்மக்கிட்ட ப்ரீடிங் விட்றோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மேல் அப்படி தான் பண்ணுது. புதுசாக ஏதோ ப்ரீடிங் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த மேல் அப்படி இல்லை. இதில் நம்ம வேறு மீன் தானே விட்டுருந்தோம். அவங்க 2 பேருமே ஒழுங்காக ப்ரீடிங் பண்ணாதனால இப்போ நம்ம பிசியக்காண்டிய மேலே தூக்கிட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், அது என்னன்னு தெரியல. அந்த பெண் மீனுமே ஃபீமேலுமே நமக்கு கரெக்டான ஒரு இதாக கொடுக்க முடியுது. அந்த மேல் கூடயும் அது சேரலை, இந்த மேல் கூடயும் ஒட்டாமல் அங்கிட்டு ஓரத்தில் நிற்கி. ஆனால் எக்கு லோடோட தான் இருக்குது. நல்லா பாருங்கள், வயிற்றில் தெரியும், எக்கு லோடோட தான் இருக்குது. சரி, இவங்க 2 பேராட்டம் ஒன்று சேர்றாங்கன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, விடுங்க. அடுத்த ப்ரீடிங் நான் உங்களுக்கு கரெக்டான மேலும் கரெக்டான ஃபீமேலும் போட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். ஆமாம், இது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மணிக்கு ஃபீமேலுக்கு ஏற்ற மணிக்கு மேலே கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா
கரெக்டாக உருவாகிரும். இப்போ நம்ம ஒரு வாட்டி சாம்பிராயில் சொதப்பியாச்சு, அடுத்த வாட்டி சொதப்ப வாய்ப்பில்லை. இவங்க இதில் என்னென்னா, இந்த ஃபீமேல் வந்து நம்ம புதுசாக நம்ம ப்ரீடிங் விட்றோம். நம்மக்கிட்ட வந்து இதுதான் முதல் தடவை அதுக்கு. அதே மாதிரி இந்த மேலுக்கும் புதுசாக ப்ரீடிங் நம்மக்கிட்ட வந்து இதுதான் முதல் தடவை. அதனால் ரெண்டும் சொதப்புது. அதனால் ஒன்றும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம அடுத்தடுத்த ப்ரீடிங் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஆமாம், அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒன்று விட்டா இன்னொன்று அடுத்தடுத்து தாண்டி போய்கிட்டே இருக்கணும். எதையுமே யோசிக்கக்கூடாது. சரி மக்களே, நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.